உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். Donc je vous souhaite la bienvenue tous. நான் நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய முதல் தடவையாக என் பிறந்த நாள் அன்று நான் பிரான்சில் C'est la இருப்பது. première fois de ma vie que je suis là le jour de mon anniversaire en France. ஆகவே என் பிறந்த நாளை அங்கு சாசலிலும் என்னை ஆசீர்வதித்தார்கள், இங்கும் ஆசீர்வதித்தீர்கள். ரொம்ப நன்றி. À Sarcelles aussi ils m'ont béni et ici aussi vous me bénissez, merci. இன்றைக்கும் நான் யோசுவா புத்தகத்திலே இருந்து யோசுவா சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன், பிரசங்கிக்க போகிறேன். Aujourd'hui aussi je vais vous apprendre et aussi je vais vous montrer le livre de Josué. இந்த கடந்த 5 நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை நான் யோசுவாவை பற்றி கொஞ்சம் ஆழமாய் சொல்லிக் கொடுத்தேன். De lundi à vendredi je vous ai appris en profondeur à propos de Josué. அவற்றினுடைய ஒரு நிறைவாக ஒரு பரிபூரண முழுமையாக இன்றைக்கு நான் பேசப் போவது அமையப் போகிறது. Et ce que je vais partager aujourd'hui ça va être une conclusion et une pleine et une parfaite fin. அந்த 5 நாட்களும் வந்தவர்களுக்கு நான் சொல்லும் சில விஷயங்கள் வராதவர்களை விட கொஞ்சம் அதிகமாய் புரியும். Et ceux qui étaient là les 5 jours, vous allez mieux comprendre mieux que les gens qui sont là que pour la première fois. இன்றைக்கு நான் யோசுவா 3ஆம் அதிகாரத்தின் அந்த முழு 17 வசனங்களையும் தான் உங்கள் முன் வைக்க போகிறேன். Et aujourd'hui je vais mettre en avant le Josué chapitre 3 et les 17 versets. யோசுவாவை பற்றி படிக்கும் பொழுது Et lorsqu'on étudie sur Josué, இதுவரை வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டிராத பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. ஆமாதானே? et des choses que vous n'avez pas entendues auparavant, ça vous a été appris, c'est vrai? யோசுவா எகிப்திய ராணுவத்தில் பணியாற்றிய ஒரு போர் வீரன் என்று படித்தோம். Nous avons étudié que Josué c'était un guerrier soldat de l'armée égyptienne. ஒரு சாதாரண போர் வீரனாய் இருந்து ஒரு தளபதியாய் பதவி உயர்வு பெற்று எகிப்திய ராணுவத்தில் பணியாற்றினவர் என்று படித்தோம். Nous avons étudié que c'était non seulement un soldat égyptien mais aussi il a été promu en chef. அவருடைய அப்பா ஒரு இஸ்ரவேலியர்களுடைய துரோகி என்று படித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? Nous avons vu que son père était un père un traître. அதனால் தான் அவரை சர்ப்பம், பாம்பு என்று அழைத்தார்கள். C'est pour ça qu'on l'avait appelé serpent. நூன் என்றால் பாம்பு. Parce que Nun veut dire serpent. தொடர்ச்சியாக யோசுவாவை ஆண்டவர் நூனின் குமாரன் அதாவது பாம்பின் குமாரன் என்று ஏன் அழைத்தார்? Pourquoi le Seigneur il a appelé Josué fils de Nun? பிசாசின் ஒருவனாயிருந்த மனுஷனை ஆண்டவர் மாற்றி தனது நாமத்துக்கு மகிமை உண்டாக பயன்படுத்தினார் என்று காட்டுவதற்கு. Pour montrer qu'un homme de Satan qui appartenait à Satan, il l'a transformé pour lui. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், என் பெயர் பாஸ்டர் சொல்வார், உங்களுடைய பெயரை எஸ்ரா என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று. Le pasteur me dit tout le temps de changer mon nom en Ezra. என்னை எஸ்ரா என்று அல்லது ஒரு கிறிஸ்தவ பெயரிலே அழைத்தால், et si on m'appelle d'un nom chrétien, அது எங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும். c'est vrai que c'est une joie pour nous. ஆனால் சுரேஷ் செல்வகுமரன் ராமச்சந்திரன் என்று சொல்லும் பொழுது, et lorsqu'on dit Suresh Ramachandran Selva Kumaran, பிசாசுக்கு தெரியும் இவன் முன்பு என்னுடைய ஆள். parce que Satan sait que autrefois il m'appartenait. என்னை ஆராதித்தவன், il m'a adoré, எனக்கு பூஜை செய்தவன், et il m'a vénéré. அதை அவனுக்கு ஞாபகப்படுத்தி இன்று நான் ஜீவன் உள்ள தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது பிசாசுக்கு அது ஒரு வெட்கம். Et je suis en train de rappeler que autrefois je t'ai adoré mais maintenant j'adore le Dieu tout puissant. அதுபோல யோசுவாவை பார்த்து எப்பொழுதெல்லாம் நூனின் குமாரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் வெட்கப்பட்டான். Et à chaque fois que Dieu appelle Josué fils de Nun, le Satan a eu honte. இன்னொன்று படித்தோம், காலேப் ஒரு யூதனே அல்ல, ஒரு இஸ்ரவேலனே அல்ல என்று படித்தோம். On a vu encore que Caleb c'était pas un juif. அவர் எப்புன்னே என்கிறவருடைய மகன். C'est le fils de Jephuné. அவர்கள் எல்லாரும் கேனிசியர்கள் என்று படித்தோம். Et on a vu que c'était des Kénisiens. அப்போ காலேப் யாருக்கு அடையாளம்? Donc Caleb est symbolique à qui? புறஜாதியாருக்கு அடையாளம். Aux étrangers. ஆண்டவர் அங்கேயே யூதனாகிய யோசுவாவையும் புறஜாதியானாகிய காலேபையும் இணைத்து இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல
புற ஜாதிகளுக்கும் பரலோகம் உண்டு என்கின்றதை ஒரு தீர்க்க தரிசன அடையாளமாய் வைத்தார். Jésus, en unissant Josué qui est un juif et Caleb est un étranger, il nous a montré symboliquement qu'il est le Dieu pour les juifs et aussi pour les étrangers. அநேக அடையாளங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். Et je vous ai montré plusieurs symboles. அடையாளம் என்பது என்ன? Et quand je parle de symboles, que signifie-t-elle? செயலிலே காட்டப்படும் தீர்க்க தரிசனம். C'est des prophéties qui sont mises en avant par des actions. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? Les prophéties veulent dire quoi? தீர்க்க தரிசனத்தை வார்த்தையால் மொழிவது. Les prophéties, c'est dit par la parole. அடையாளம் என்றால் என்ன? Et lorsqu'on dit symbole, தீர்க்க தரிசனத்தை செயலால் காட்டுவது. ça veut dire mettre en avant par des actions ces prophéties. யோசுவா 3ஆம் அதிகாரம் முழுக்க அடையாளங்கள் நிறைந்த ஒரு அதிகாரம். Et Josué chapitre 3, c'est un chapitre rempli de symboles. உண்மையில் அந்த அத்தனை சம்பவங்களும் நடந்தன. Et tous ces événements certainement ils ont eu lieu. ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக நடக்காத ஒன்றை நடந்தது போல காட்டுகிறவர் அல்ல நமது தேவன். Notre Seigneur, il ne montre pas quelque chose qui ne s'est pas jamais passé pour montrer en symboliquement quelque chose. உண்மையாகவே சில விடயங்களை அடையாளங்களாக தேவன் நடத்தி Et காட்டுகிறார். certainement pour le montrer symboliquement, il a réellement accompli ces choses. 3ஆம் அதிகாரத்திலே யாரையெல்லாம் எதையெல்லாம் பார்க்க போகிறோம்? Et qu'est-ce que nous allons voir? Quel personnage nous allons voir dans ce chapitre 3? யோசுவாவை பார்க்க போகிறோம். Nous allons voir Josué. அவர் இயேசுவுக்கு அடையாளம். Il est symbolique à Jésus. அதே பெயர். C'est le même nom. ஞாபகம் இருக்கிறதா? அவருடைய பெயரையே மோசே மாற்றினார். Parce que Moïse a changé son nom, vous vous souvenez? விளங்குதா? Vous comprenez? அப்போ யோசுவா இயேசுவுக்கு அடையாளம். Josué est symbolique à Jésus. காலேப் சொல்லப்படாவிட்டாலும் அந்த சம்பவத்திலே காலேப் இருந்தார். Et même si Caleb il n'est pas rappelé dans ces choses, il était présent. காலேப் புறஜாதியாருக்கு அடையாளம். Caleb est symbolique aux personnes étrangères. யோர்தானுக்கு அப்புறம் வனாந்தரம் இந்த உலக வாழ்க்கைக்கு அடையாளம். Avant le Jourdain, le désert, c'est symbolique à la vie du monde aujourd'hui. யோர்தான் மரணத்துக்கு அல்லது கடைசி விஷயத்துக்கு அடையாளம். Jourdain, ça veut dire la mort ou la fin des choses. யோர்தானை கடந்து போகும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான் தேசம் பரலோகத்துக்கு அடையாளம். Et le pays de Canaan qu'on va traverser le Jourdain pour atterrir, c'est symbolique au paradis. உடன்படிக்கை பெட்டி வருகிறது. L'arche de l'alliance est là aussi. உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளம்? Et l'arche de l'alliance est symbolique à quoi? பரிசுத்த வேதாகமத்துக்கு அடையாளம். À la Sainte Bible. ஏன்? Pourquoi? வேதத்திலேயும் 2 உடன்படிக்கைகள் உண்டு. Parce que dans la Bible, il y a 2 sortes d'alliances aussi. ஒன்று பழைய அல்லது முந்தைய உடன்படிக்கை. Ça veut dire l'ancien ou l'alliance passée. அதற்கு யோசுவா ஒரு அடையாளமாய் பார்க்கலாம். Et Josué peut-être est symbolique à cela. அடுத்தது பிந்திய அல்லது புதிய உடன்படிக்கை. Sinon, on va dire l'alliance qui est actuelle ou la nouvelle alliance. அதற்கு காலேபை அடையாளப்படுத்தலாம். Et on peut mettre en symbolique Caleb. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் தான் புறஜாதியாருக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை நீட்டினார். Parce que c'est dans le Nouveau Testament que Dieu a donné l'évangélisation aux étrangers. ஞாபகம் இருக்கிறதா? பேதுரு தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டிலே இருந்த பொழுது அவன் கண்ட தரிசனம் என்ன? Et qu'est-ce que Pierre a vu lorsqu'il était dans la maison de Simon le corroyeur? 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டி ஒரு கூட்டை போல வானத்திலே இருந்து இறங்கியது. Il a vu un panier descendre du ciel attaché sur les 4 bouts. அதிலே எல்லாவிதமான மிருகங்களும் இருந்தன. Et il y avait toutes sortes d'espèces d'animaux dedans. தேவன் சொல்லுகிறார், பேதுருவே அடித்து புசி என்று. Et le Seigneur dit à Pierre, Pierre, tue et mange. பேதுரு சொல்லுகிறார், அல்ல நான் இதையெல்லாம் புசிக்க அறியாதவன், நான் யூதன், நான் கோஷர் உணவை மாத்திரம் உண்பவன். Et Pierre il dit non, je ne vais pas manger de cette nourriture parce que je mange uniquement de la nourriture cachère. தேவன் சொல்லுகிறார், Et le Seigneur dit, தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டாய் நினைக்க et கூடாது. ce que Dieu a sanctifié, comment tu peux le prendre en souillure? அதாவது பழைய ஏற்பாட்டிலே தீட்டாய் எண்ணப்பட்ட புறஜாதியாராகிய நாம்
புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். Moi qui a été considéré comme souillure dans l'Ancien Testament, j'ai été considéré comme une chose sainte dans le Nouveau Testament. சரி, இப்போ யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு போவோமா? On va se diriger vers le Josué chapitre 3. பாருங்கள், அந்த அடையாளம் என்ன அழகாக தொடங்குகிறது. Et regardez comment c'est bien commencé. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு. Josué s'étant levé de bon matin. அன்பானவர்களே, யோசுவா இவ்வளவு காலம் எழும்பினது மத்தியானத்திலா? Et là, est-ce que Josué s'est levé en midi jusqu'à présent? ஹலோ, விளங்குதா? Est-ce que vous comprenez? இப்போ இந்த நேரம் வரும் பொழுது, Et lorsque vous voyez maintenant, யோசுவா 40 வருடங்கள் இந்த இஸ்ரவேலர்களோடு இருந்து விட்டார். ஆமாவா இல்லையா? Josué a passé 40 ans avec ses Israélites. 45 வயதில் À 45 ans, அவரும் எகிப்தை விட்டு வெளியே வந்தார். il est sorti d'Égypte. இப்போ மோசேக்கு பிறகு அவர் பதவி எடுத்து தலைமைத்துவத்தை ஏற்று நடத்துகிறார். Après la mort de Moïse, il a pris lui la direction et il dirige ce peuple. இப்போ அவருக்கு வயது 85. Maintenant, il a 85 ans. இந்த 85 வருடங்களாக Et jusqu'à ses 85 ans, அல்லது இந்த இஸ்ரவேலர்களோடு வனாந்தரத்தில் பிரயாணித்த கடந்த 40 வருடங்களாக, et durant ces 40 années qu'il a traversé le désert avec ses Israélites, இவர் அதிகாலையில் எழும்பவில்லையா? est-ce qu'il s'est pas levé de bon matin? என்ன, சூரிய வெளிச்சம் படும் வரை அவர் உறங்கிக் கொண்டிருந்தாரா? Est-ce qu'il dormait jusqu'à que le soleil lui tape au visage? ஏன் இந்த இடத்திலே மாத்திரம் யோசுவா அதிகாலையிலே எழுந்து என்று சொல்ல வேண்டும்? Pourquoi on doit dire ici Josué s'étant levé de bon matin? அடையாளம். C'est symbolique. என்ன அடையாளம்? Quel symbole? இயேசுவுக்கு அடையாளம். C'est symbolique à Jésus. அப்போ இந்த நேரத்திலே யோசுவா இயேசுவின் எந்த பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்? À ce moment-là, quelle partie de Jésus Josué est en train de dévoiler? உயிர்த்தெழுந்த இயேசு. La résurrection de Jésus. புரியுதா நான் சொல்வது? Est-ce que vous comprenez ce que je dis? இயேசு மரித்தார். Jésus est mort. அவர் எப்பொழுது உயிர்த்தார்? Quand est-ce qu'il a ressuscité? ஞாயிற்றுக்கிழமை. Un dimanche. பகலிலா மாலையிலா எப்போ? Est-ce que c'est le matin, le midi? Quand est-ce? அதிகாலையில். C'est le bon matin. இயேசு அதிகாலையில் மரணத்திலே இருந்து எழுந்ததற்குரிய அடையாளமாக அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் யோசுவா அதிகாலையில் எழும்பினார் என்று வருகிறது. Et c'est pour montrer que Jésus a ressuscité qu'on dit Josué s'est levé de bon matin. அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். Et partir de Sittim avec tous les enfants d'Israël, ils arrivèrent à Jourdain, ils passèrent la nuit avant de le traverser. யோசுவாவின் தலைமையில், et à la direction de Josué, மோசே மரித்த பிறகு, une fois que Moïse est décédé, இந்த ஜனங்கள் யோர்தான் நதி வரை வருகிறார்கள். ils arrivent jusqu'au Jourdain. மோசே என்கின்ற மனுஷன் மரித்தாலும், même si l'homme Moïse est mort, அவர் மூலம் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் இருக்கின்றது. il y a les commandements que l'Éternel a donnés à travers ce Moïse. மோசே நியாயப்பிரமாணத்துக்குள் இருப்பது போல தென்பட்டாலும், même si on a l'impression que Moïse était sous les commandements, ஆளுவது, நடத்துவது, தலைமை தாங்குவது மோசே அல்ல, யோசுவா. Et c'est pas Moïse qui a dirigé et qui était en train de diriger, mais c'est Josué. பழைய ஏற்பாடு இருக்கின்றது. L'Ancien Testament est là. பழைய ஏற்பாட்டினுடைய சகல தாத்பரியங்களும் உள்ளன. Il y a toutes les fondations en fait de l'Ancien Testament qui existent. ஆனால் இப்போது நம்மை நடத்துவது பழைய ஏற்பாடு அல்ல, மோசே அல்ல, புதிய ஏற்பாடு இயேசு. Mais nous aujourd'hui c'est pas l'Ancien Testament, c'est pas Moïse qui nous dirige, mais c'est Josué et c'est le Nouveau Testament, c'est Jésus. அதற்காக ஆண்டவர் மோசேயை மறந்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. Et c'est pas pour autant que Jésus a dit qu'il va oublier Moïse.
இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? Jésus, qu'est-ce qu'il dit? நியாயப்பிரமாணங்களையாவது தீர்க்க தரிசனங்களையாவது அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள். Et ne croyez pas que je suis venu détruire les commandements ou les lois ou les ordonnances. அழிக்க அல்ல, நிறைவேற்ற வந்தேன். Je ne suis pas venu les détruire mais les accomplir. யோசுவா ஏன் வந்தார்? Pourquoi Josué est venu? மோசே மூலம் தொடங்கப்பட்டதை நிறைவேற்ற வந்தார். Il est venu afin d'accomplir ce qui a été commencé par Moïse. ஆண்டவர் மோசேக்கு சொல்லவில்லை, Et le Seigneur n'a pas dit à Moïse, தம்பி இந்த ஜனங்களை எகிப்திலே இருந்து வெளியே கொண்டு வந்து mon frère, tu vas les ramener du pays d'Égypte, மோவாப் வரை அழைத்து கொண்டு போ. que tu vas les ramener jusqu'à Moab. அப்படி சொன்னாரா? Est-ce qu'il a dit ainsi? ஆண்டவர் என்ன சொன்னார்? Qu'est-ce que le Seigneur a dit? இவர்களை எகிப்திலே இருந்து வெளியே கொண்டு வந்து Il les a ramenés hors d'Égypte. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் கொண்டு போ. Tu dois les emmener dans le pays où coule le lait et le miel. அப்போ கானான் தேசத்துக்குள் கொண்டு போகின்ற பொறுப்பு யாருக்கு Qui கிடைத்திருந்தது? a eu la responsabilité de les ramener dans ce pays de Canaan? மோசேக்கு. Pour Moïse. ஆனால் கொண்டு போனது மோசேயா? Est-ce que c'est Moïse qui les a emmenés? யோசுவா. Josué. தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாடாக மக்களுக்கு கிடைத்தது. La parole de Dieu a été donnée en Ancien Testament pour le peuple. ஆனால் பழைய ஏற்பாடு நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Mais l'Ancien Testament ne nous ramènera pas au ciel. நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பது புதிய C'est le ஏற்பாடு. Nouveau Testament qui va nous ramener au paradis. அது புரிகிறதா Est-ce உங்களுக்கு? que vous comprenez cela? ஆனால் யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன Mais சொல்லுகிறார்? qu'est-ce que Dieu dit à Josué? மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். Je serai avec toi comme je l'étais avec Moïse. கிறிஸ்தவர்களே, Donc vous les chrétiens, இன்று தேவன் உங்களோடு எப்படி இருக்கிறார்? comment est-il avec vous le Seigneur? அன்று அவர் இஸ்ரவேலர்களோடு இருந்தது போல இன்று உங்களோடு இருக்கிறார். Et comme il était avec les Israélites, il est là avec vous aujourd'hui. இன்று உங்களை அவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக்கி வைத்திருக்கிறார். Et il vous a établi autant qu'Israélites spirituels. ஆனால் பௌதிக இஸ்ரவேலாக அல்ல, ஆவிக்குரிய Mais இஸ்ரவேலாக. pas des juifs d'origine, mais vous êtes des juifs spirituels. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், Et Dieu a dit à Josué, மோசேக்கு சொன்னதை நீ எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள். tu dois toujours garder en souvenir ce que j'ai dit à Moïse. இரவும் பகலும் அந்த நியாயப்பிரமாண வார்த்தையை தியானி. Et jour et nuit, tu dois méditer ces paroles. மோசேக்கு சொன்னது போல Et comme je l'ai dit à Moïse, நீ கால் வைக்கும் இடமெல்லாம் உனக்கு தருவேன். et tous les pays où tu vas mettre ton pied, je vais te le donner. நமக்கு என்ன சொல்லுகிறார் Et ஆண்டவர்? à nous, qu'est-ce qu'il dit? மோசேக்கு சொன்னது போல, Comme je l'ai dit à Moïse, ஆபிரகாமுக்கு சொன்னது போல, comme je l'ai dit à Abraham, இஸ்ரவேலர்களுக்கு சொன்னது comme போல, je l'ai dit aux Israélites, உங்களை நான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். je vais vous ramener jusqu'au paradis. ஆனால் உங்களை கொண்டு போகிறவர் மோசே அல்ல, Mais c'est pas Moïse qui va vous emmener, இயேசு. c'est Jésus. உங்களை கொண்டு போவது பழைய ஏற்பாடு அல்ல, C'est pas l'Ancien Testament qui va vous emmener, புதிய c'est ஏற்பாடு. le Nouveau Testament. அப்போ யோசுவா அதிகாலையிலே எழும்பி Josué s'étant levé de bon matin, சித்தீமிலிருந்து யோர்தான் மட்டும் வந்தது போல, et comme il est venu de Sittim à Jourdain, இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து Jésus a été ressuscité des morts. இந்த உலக வாழ்க்கையாம் பாலைவன பிரயாணத்தில் நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். Il nous ramène dans ce désert le voyage de notre vie, de ce monde. யோர்தான் நதி வரை வந்திருக்கிறோம். Et nous sommes arrivés jusqu'au fleuve de Jourdain. கடைசி காலத்திலே Dans இருக்கிறோம். les derniers temps, nous sommes aujourd'hui. ஒரே ஒரு கடவை தான் இருப்பது கடப்பதற்கு. Nous avons juste une étape à franchir. எப்பொழுது வேண்டுமானாலும் சபை எடுத்துக் கொள்ளப்படலாம். Et à tout moment, l'Église peut être enlevée. ஆகவே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதனை நாம் மறக்க Nous ne devons கூடாது. pas oublier que nous sommes dans les derniers temps. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். Verset 2. 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். Au bout de 3 jours, les officiers parcourent le camp et donnèrent cet ordre au peuple. Lorsque vous verrez l'arche de l'alliance de l'Éternel, votre Dieu, portée par les sacrificateurs, les Lévites, vous partirez du lieu où vous êtes et vous vous mettrez en marche après elle. அன்று அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. Ça, c'est une chose qui a été dit auparavant à ce peuple. இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிறது. Et ça a été dit pour moi et pour vous aujourd'hui.
பார்ப்போமா? On va voir. அன்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது இன்று நமக்கு எப்படி சொல்லப்படுகிறது என்று Comment est-ce பார்ப்போம். que cette parole qui a été dite autrefois à ce peuple est dite pour nous aujourd'hui? முதலாவது, Premièrement, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் vous verrez l'arche de l'alliance de l'Éternel votre Dieu. அது அவர்களுக்கு, C'est pour eux. நமக்கு Pour nous, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையையும் et vous allez voir la parole de Dieu. அன்று அவர்களுக்கு அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே, Et lorsque vous allez voir aussi les sacrificateurs qui le portent. இன்று நமக்கு Et aujourd'hui pour nous, இந்த வார்த்தையை சுமக்கிற, et ceux qui portent cette parole, இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற, ceux qui prêchent cette parole, இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற ceux qui enseignent cette parole, ஊழியக்காரர்களையும் கண்டவுடனே, et lorsque vous allez voir ces serviteurs, அன்று அவர்களுக்கு et pour eux avant, நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு, et vous aussi vous allez quitter le lieu où vous êtes, இன்று நமக்கு et pour nous aujourd'hui, நீங்களும் உங்கள் இடங்களை விட்டு பிரயாணப்பட்டு, et vous aussi vous allez quitter le lieu où vous êtes et partir. அப்படியானால் என்ன? Ça veut dire quoi? உங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு எழும்பி, Vous allez vous lever en laissant vos coutumes, vos traditions. உங்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டு எழும்பி, Vous allez vous lever en abandonnant vos habitudes. உங்களுடைய நிலைப்பாடுகளை விட்டு எழும்பி, Et vous allez laisser votre état actuel et se lever. உங்களுடைய கொள்கைகளை விட்டு எழும்பி. Et vous allez enlever toute opinion de vous-même. விளங்குதா? Est-ce que vous comprenez? இதை விளக்கப்படுத்துகிறேன். Et je vais expliquer cela. அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாகும் பொழுது Et vous les bien-aimés, lorsque nous devenons chrétiens, நமது பழைய மனுஷன் மரிக்கிறான். notre ancien homme est mort. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Moi, je vais poser une question aujourd'hui. உண்மையாக நம்முடைய பழைய மனுஷன் மரித்து விட்டானா? Est-ce que notre ancien homme est réellement mort? சிஸ்டர்ஸ், உண்மையாக உங்கள் பழைய மனுஷி செத்து விட்டாளா? Les femmes, est-ce que votre ancienne femme est morte? ஒரு கல்யாணம் என்று வரட்டும், Lorsqu'il y a un mariage, நமது பிள்ளைக்கு கல்யாணம், mon enfant va se marier. அப்போதான் தெரியும் பழைய மனுஷன் செத்தா இல்லை அப்படியே அப்பட்டமாக குண்டு பூசணிக்காய் மாதிரி உயிரோடு இருக்கிறதா என்று. Et c'est à ce moment-là que nous allons voir si l'ancien homme est décédé ou s'il est là sous forme d'une grosse citrouille. பாஸ்டர், இந்த மகளுக்கு ஒரு படியன் பாருங்கோ. Pasteur, je veux que vous trouviez un homme pour ma fille. எங்கட சனத்துல பாருங்கோ பாஸ்டர். Regardez des gens de notre... விளங்குதா? Est-ce que vous comprenez? De notre caste. எங்கட சனம், Notre peuple. இந்தியாவுல En Inde, பாஸ்டர், pasteur, எங்க மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணு இருந்தா பாருங்க. et si, vous trouvez une femme à mon fils, நம்ம ஆளுகள்லயே பாருங்க பாஸ்டர். mais trouvez quelqu'un de notre caste. விளங்குதா? Est-ce que vous comprenez? இது இயேசுவோடு மரித்ததாம். Et lui, il est mort avec Jésus. திருமணத்தின் போது கண்டுபிடிக்கலாம். On peut trouver cela lors des mariages. நாங்க கண்டி, Nous sommes de Kandy. யாழ்ப்பாணத்தாக்கள் எங்களுக்கு யாரு தெரியுமா? Vous savez, les gens de Jaffna, qui sont-ils pour nous? பணங்கொட்டை, பணங்கொட்டை, பாலே Panangkota. பணங்கொட்டை இல்ல பணங்கொட்டை. ஹலோ, விளங்குதா? Est-ce que vous comprenez? ரட்சிக்கப்பட்ட கண்டிக்காரன் Et தான் பிள்ளைக்கு சொல்றான் பணங்கொட்டையன மாத்திரம் Et பிடிக்காதடி. les gens de Kandy, ils disent non, il ne faut pas épouser les gens du Nord. யாழ்ப்பாணத்து அம்மா சொல்லுது பிள்ளைக்கு, La maman de Jaffna dit, கண்டி குளம்பண்டு போறனி வடக்கத்திய பிடிச்சு கொண்டு வந்தியண்டால் உலக்குவன் சரியே. et si tu emmènes quelqu'un de Colombo ou de Kandy, tu verras ce que je vais te faire. ரட்சிக்கப்பட்ட ஊழியம் செய்யற பொம்பளை சொல்றா, Et la femme qui a accepté le Seigneur et qui fait le ministère dit, வடக்கத்திய கொண்டு வந்தனி என்றால் உன்னை உலக்குவன் சரியே. et je vais t'écraser si tu ramènes quelqu'un du Sud. சோத்ரமானவரே சோத்ரமானவரே தொடுமையா அபிஷேகம் நாதா தொடுமே வடக்கத்தி வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டான். En aucun cas, tu dois ramener quelqu'un du Sud. நம்மால் ஆண்டவரே தொடுங்க நாதா நிரப்புங்க ஆண்டவரே பணங்கொட்டைய மாத்திரம் பிடிக்காத மிஷா. On va dire, Seigneur, touche-moi, mais pas quelqu'un du Nord, Seigneur. பழைய மனுஷன் செத்து போயிட்டானா? Noix de palmier.
இதெல்லாம் பிரெஞ்சில் இதெல்லாம் வராது. பிரான்ஸ்ல எங்க பனைமரம் இருக்குது? Est-ce qu'il y a பனங்கொட்டையை un பத்தி palmier பேச. ici en France? Non. யாழ்ப்பாணத்திலே இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. À Jaffna, il y a aussi une autre chose. வடக்கத்தி என்றாலும் பெருவாயில்ல புள்ள தீவான கொண்டு வந்திராது. Même si c'est quelqu'un du sud, c'est pas grave, mais ne me ramène pas quelqu'un des côtes. அவர் பாஸ்டர் தான் என்றாலும் புங்குடு தீவான இல்லை. Même s'il est pasteur, en fait, il est des côtes. இந்த புங்குடு தீவான தீவு கார தீவு Il est de புறானடி Paradis. புறானடி நான் தீவு லிஸ்ட கொடுக்கிறேன். நான் உனக்கு என்ன அவசரம்? இல்ல சரியா நான் சொல்றது? Est-ce que vous êtes d'accord? பழைய மனுஷன் செத்து விட்டான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். Et là, il dit, j'ai été crucifié avec le Christ. ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அந்த எஃபெக்ட் வரணும். ஆண்டவரே என்னை தொடுவார். தீவான். Et là, c'est quelqu'un des côtes. பழைய மனுஷன். Ça, c'est l'ancien homme. மறுபடியும் பிறந்த இந்த மாதிரி வாலிப பையன்கள். Et les jeunes gens qui sont renés à nouveau. நான் உன்னை கல்யாணம் செய்கிறேன். நான் சரியே. Moi, je vais me marier avec toi, d'accord? நானும் ஊழியக்காரன், நீயும் Moi ஊழியக்காரன். aussi, je suis serviteur et t'es servante. எனக்கு சீதனம் வேண்டாம். Je n'ai pas besoin de dot. என்ற ஹொம்மா கேட்கிறா. Mais ma mère le demande. ஹொம்மாவும் ஹொப்பாவும் இருக்கணுமில்லை. Tu sais, ma mère et mon père, என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் பழைய சனம் என்ன? même s'ils ont été sauvés, c'est des anciens. எந்த சாசாத்தி என்னண்டாலும் உண்ட காசு எந்த காசு என்று இல்லதானடி. Ma நான் reine. கொண்டு வா, ஹொம்மாவுக்கு காட்டி போட்டு நாங்கள் வைக்கலாம். சீதனம் கேட்கிறான். உவன் செத்தவனே. Ma reine, c'est ton argent, c'est mon argent, donc ramène-le, on va faire en sorte que mes parents ça aille bien. Est-ce que c'est un homme qui est né à nouveau? இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். J'ai été crucifié avec Jésus. ஆயினும் பிழைத்திருக்கிறேன். Mais je vais rené de nouveau. பொய். C'est mensonge. நீ ரட்சிக்கப்பட்டதாய் இருந்தாலும் நீ இன்னும் பழைய மனுஷனாய் இருக்கிறாய். Même si tu es sauvé aujourd'hui, tu es aussi un ancien homme aujourd'hui. உன் இடத்தை விட்டு பிரயாணமாய் போக வேண்டும். Tu dois partir du lieu où tu es. இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறது? Qu'est-ce qu'il est dit ici? அன்பானவர்களே, நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், Je dois aller au ciel. யோர்தானை கடக்க வேண்டும் என்றால், Et si je dois traverser le Jourdain, வார்த்தையையும் la parole, அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களையும் பார்க்கும் பொழுது, et lorsqu'on verra aussi les personnes qui prêchent la parole, நீ உன் இடத்தை விட்டு பிரயாணப்பட வேண்டும். tu dois partir du lieu où tu es. நான் தமிழன் என்ற இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். Je dois partir du lieu où je suis tamoul. நான் இலங்கையன், நான் இந்தியன், நான் படித்தவன், நான் படிக்காதவன், இவற்றை எல்லாம் விட்டு எங்கள் நிலையை விட்டு எழும்ப வேண்டும். Je dois sortir du Sri Lanka, je dois sortir de l'Inde, je dois sortir du fait que je sois éduqué ou pas, je dois sortir de l'état où je suis. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். Parce que les chrétiens sont nés à nouveau. மறுபடியும் பிறக்கும் பொழுது ஒரே தந்தைக்கு பிள்ளைகளாய் Et பிறந்தவர்கள். lorsque vous êtes nés à nouveau, vous êtes enfants d'un seul même père. ஒரே குடும்பத்தின் அங்கத்தவர்களாய் Et vous êtes பிறந்தவர்கள். membres d'une même famille. என்ன அழகாக இது சொல்லுகிறது. Regardez, c'est dit clairement. நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு Et vous aussi, vous partirez du lieu où vous êtes. அதற்கு பின் செல்லுங்கள். Et vous allez marcher derrière elle. அவர்களுக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு பின் செல்லுங்கள். Et vous allez vous mettre en marche après eux, après elle. நமக்கு வசனத்துக்கு பின் செல்லுங்கள். Et marcher derrière la parole pour nous. ஒவ்வொரு மனுஷனுடைய கதைகளுக்கு பின் போக வேண்டாம். Pas derrière les histoires de chaque homme. பாஸ்டர் சுரேஷனுடைய பிரசங்கங்கள் ஆசை என்று அவன் பின்னே போக வேண்டாம். Pas derrière le pasteur Suresh parce que ses prédications sont bien. அந்த ஊழியக்காரர் அற்புதம் செய்கிறார் என்று அவர் பின்னே போக வேண்டாம். Pas derrière ce serviteur parce qu'il fait des miracles. இந்த ஊழியக்காரர் நல்ல அடையாளங்கள் அவர் மூலம் எனக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்தது என்று அவர் பின்னே போக Et வேண்டாம். pas partir derrière ce serviteur parce que j'ai eu beaucoup de bénédictions à travers lui. அன்பானவர்களே, நீங்கள் யாராவது என்னால் கவரப்பட்டு என் பிரசங்கத்தால் கவரப்பட்டு என் பின்னே வந்தால், Et si quelqu'un d'eux, parce que quelqu'un parmi vous, vous êtes attiré par mes messages et vous me suivez, அங்கே இருந்து என்னை பார்க்கும் பொழுது பெரிய பரிசுத்தவானாய் தெரியலாம். et peut-être que de là-bas vous avez l'impression que je suis quelqu'un de saint, ஆனால் என்றாவது என்னுடைய ஒரு பலவீனம் உங்களுக்கு தெரியும் நாளில், mais le jour où vous allez connaître un de mes défauts,
நீங்கள் பின்வாங்கி போவீர்கள். vous allez rétrograder. உண்டா இல்லையா? C'est vrai ou pas? என்னை நம்பி வந்தால் அது நடக்கும். Et si vous faites confiance à moi, vous venez, ça va se passer un jour. எந்த ஒரு ஊழியக்காரனையும் நம்பி நீங்கள் பின்தொடர்ந்தால் அந்த ஊழியக்காரனுடைய ஒரு பலவீனம் நீங்கள் காணும் நாளில் நீங்கள் விழுந்து Et போவீர்கள். lorsque vous allez suivre un serviteur de Dieu, lorsque vous allez découvrir un défaut, vous allez rétrograder et c'est sûr. வசனத்தின் பின்னே செல்லுங்கள். Marchez derrière la parole. நாலாவது வசனம் சும்மா அவர்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். Mais il y aura entre vous et eux une distance d'environ 2000 coudées. N'approchez pas. Elle vous montrera le chemin que vous devez suivre, car vous n'avez pas encore passé ce chemin. அதாவது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு பரிசுத்தமானது என்பதனை அங்கு காட்டுகிறார். Et là, ça montre combien l'arche de l'alliance de Dieu est sainte. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? Est-ce que vous vous souvenez? ஊசா என்பவன் ஒரு லேவியன். Oussa, c'est un lévite. அந்த பெட்டி சரிந்து விழப்போகிறது என்றுதான் அவன் அதை பிடித்தான். Et il a attrapé l'arche parce que l'arche allait tomber. செத்து விழுந்தான். Mais il est mort. பெத்ஷெமேஷிலே கர்த்தருடைய உடன்படிக்கை வந்து நின்ற பொழுது, Et lorsque l'arche de l'alliance était arrivée à cet endroit, அதற்கு உள்ளே பார்க்க துணிந்த 50,000 பேரை ஆண்டவர் அடித்துக் et கொன்றார். Dieu a frappé et tué 50 000 hommes qui ont osé regarder l'arche de l'alliance. அவற்றோடு இந்த 4வது வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, Et lorsqu'on compare ce qui s'est passé à ce verset-là, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? que dit ce verset, vous savez? நீ இந்த வசனத்தை பயன்படுத்தும் பொழுது கவனமாயிரு. Lorsque tu utilises cette parole, fais attention. நீ அதற்குள்ளே உன்னுடைய விஷயங்களை போட பார்க்காதே. Et n'essaye pas d'insérer tes propres choses à l'intérieur. நீ சொல்ல விரும்புவதை வசனத்தை சொல்ல வைக்காதே. Et ne dis pas d'après la parole ce que toi tu as envie de dire. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீ கற்றுக்கொடு. Apprends ce que la parole dit et apprends aux autres ce que la parole dit. ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்கின்றன இறையியலிலே. Et 2 mots il y a en anglais. exegesis, அடுத்தது eisegesis. exegesis என்பது இருக்கிறதை வெளியே கொண்டு வருவது. Ça veut dire prendre ce qu'il existe déjà. வெளியே இருக்கிறதை உள்ளே போடுவதற்கு பெயர் eisegesis. Et insérer quelque chose d'extérieur dans la parole aussi. இன்றைக்கு சில ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? Aujourd'hui les serviteurs, qu'est-ce qu'ils font? தங்களுடைய கொள்கைகளை, தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய உபதேசத்தை, தங்களுடைய தாற்பயங்களை சொல்லுவதற்கு வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். Ils utilisent la parole de Dieu pour mettre en avant leurs opinions, ce qu'ils pensent et leur interprétation. ஊசாவை போல துணிகிறார்கள். Et ils ont de l'audace comme ce Oussa. வசனத்தை பேசுகிறவர்கள், படித்துக் கொடுக்கிறவர்கள் உண்மையாய் வசனத்துக்கு உண்மையாய் பேசுகிறார்கள். Et ceux qui enseignent la parole de Dieu, vraiment dites la parole de Dieu en vérité. 5வது வசனத்தை பாருங்கள். Regardez le verset 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். Josué dit au peuple, sanctifiez-vous car demain l'Éternel fera des prodiges au milieu de vous. அன்று அவர்களுக்கு, Et pour eux autrefois, அந்த யோசுவா சொல்லுகிறார், Josué dit, நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் வேண்டுமானால், est-ce que vous voulez des prodiges demain? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Aujourd'hui sanctifiez-vous. என்று நமக்கு நமது யோசுவாவாகிய இயேசு சொல்லுகிறார். Aujourd'hui notre Josué qui est Jésus nous dit, உன் வாழ்க்கையிலும் நாளைக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால், est-ce que tu veux des miracles dans ta vie demain? இன்று நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். Aujourd'hui tu dois te sanctifier. அன்பானவர்களே, அற்புதங்களை பற்றி ஒன்று சொல்லுகிறேன். Moi je vous dis quelque chose à propos des miracles, mes bien-aimés. நான் அற்புதங்களை நம்பாதவன் அல்ல. Je ne suis pas quelqu'un qui ne croit pas en les miracles. அற்புதங்கள், சுகம், அடையாளங்கள், தீர்க்கதரிசனங்கள், தரிசனங்கள், சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நம்புகிற ஒரு பெந்தெகோஸ்தே pasteur. Je suis un pasteur pentecôtiste qui croit en miracles, en prodiges, en visions, en tout cela. பெந்தெகோஸ்தேன்னு சொல்லும்போது சில பேர் நினைக்கிறார்கள் நான் சிபிஎம் டிபிஎம் என்று. Et des fois lorsque je dis pentecôtiste, en fait ils me croient de plusieurs groupes de personnes. அந்த பெந்தெகோஸ்தே அல்ல, அது சிபிஎம் டிபிஎம் இந்த மாதிரி பூ சட்டையெல்லாம் போட மாட்டார்கள், மோதிரம் எல்லாம் போட மாட்டார்கள். சோ நான் அந்த ஆள் அல்ல. Et je ne fais pas partie de ce groupe qui s'habille tout en blanc, qui ne met pas de montre ou de bague. பெந்தெகோஸ்தே பாஸ்டர் என்றால் அந்நிய பாஷை பேசுகிற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்புகிற ஒரு ஊழியக்காரர். Un pasteur pentecôtiste, qu'est-ce qu'il fait? Il croit en la parole de Dieu et aussi en parler en langue et en Saint-Esprit. அற்புதங்கள், அடையாளங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாவற்றையும் நம்புகிறேன். Et je crois en
miracle, en songe, en vision, je crois en tout. ஆனா இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது பொதுவான கிறிஸ்தவத்துக்கு தெரியுமா? Mais aujourd'hui, en généralité, chez les chrétiens, qu'est-ce qui se passe? சொல்லுவோமே நான் அற்புதங்கள் செய்கிற வரமுடைய ஒரு ஊழியக்காரன் என்று. Imaginons que je suis un pasteur avec des dons de miracles. மக்கள் என் பின்னே வருகிறார்கள். Le peuple va me suivre. என்னிடத்தில் வந்து தலையை கொடுக்கிறார்கள். Ils vont me donner leur tête. அற்புதங்களும் நடக்கின்றன. Et il y a aussi des miracles. ஆனால் அந்த அற்புதங்களால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. Mais ils n'ont pas de bénédiction à travers ces miracles. ஏன்? Pourquoi? நமது வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் Et si nous voulons des miracles dans notre vie, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். nous devons vivre une vie de sainteté. நமது வாழ்க்கையில் அசுத்தங்களை வைத்துக்கொண்டு Lorsqu'on garde les impuretés dans notre vie, வரங்கள் உள்ள ஊழியக்காரர்களிடம் போய் ஜெபித்துக் கொள்வதினால் மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதம் வராது. c'est pas simplement en allant prier chez les pasteurs qui ont des dons de ce miracle, nous allons avoir les bénédictions. நமது வாழ்க்கை பரிசுத்தமாய் இருந்தால் Si notre vie est sainte, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமது வாழ்க்கையில் அற்புதம் tous செய்வார். les jours Dieu va faire des miracles dans notre vie. தேவன் அற்புதம் செய்கிறவர். Et le Seigneur fait des miracles. தேவனே அற்புதமானவர். Et le Dieu est miracle. ஆனால் அவரது அற்புதத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. Mais il y a un lien entre les miracles et la sainteté. ஆகவே சும்மா வரங்கள் உள்ள ஊழியக்காரர்கள் பின்னாலே போய் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அப்படியே வாழலாம் என்று எண்ணக்கூடாது. Donc il ne faut pas penser qu'il faut simplement suivre les serviteurs qui ont des miracles et vivre simplement. சரி, இப்போ 6வது வசனத்திலிருந்து Verset வாசிப்போம். 6. வாசிங்க 6வது வசனத்தை வாசிங்க யாராவது. பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். ஓகே, பிரெஞ்சில் வாசிக்கிறீங்களா? Et Josué dit aux sacrificateurs, portez l'arche de l'alliance et passez devant le peuple. Ils portèrent l'arche de l'alliance et ils marchèrent devant le peuple. அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன். Je vais vous poser une question, mes bien-aimés. யாரை பார்த்து யோசுவா பேசுகிறார்? À qui Josué s'adresse? ஆசாரியர்களை பார்த்து. Aux sacrificateurs. அந்த ஆசாரியர்கள் எல்லாரும் யார்? Qui sont ces sacrificateurs? யூதர்கள். C'est des juifs. ஆனால் Mais அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் வித்தியாசம் இல்லை. il n'y a pas de différence entre eux et les étrangers. ஏன்? Pourquoi? அன்றைக்கு சொன்னேன், இன்றைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். Je l'ai dit déjà, mais je vous le rappelle aujourd'hui. இவர்கள் யாரும் விருத்த சேதனம் Parce que பண்ணப்படாதவர்கள். personne n'est circoncis à ce moment-là. என்ற தெய்வமே. Oh mon Dieu. அதாவது Ça veut dire, பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் இல்லாத ஆசாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். donc il y avait des serviteurs de Dieu dans l'Ancien Testament qui n'étaient pas circoncis. விருத்த சேதனம் இல்லாத ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். Et ils ont porté l'arche de l'alliance de Dieu en étant non circoncis. நாம் ஒரு விசை 5ஆம் அதிகாரத்துக்கு போய்விட்டு வருவோம். On va aller dans le chapitre 5 et revenir. 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. Chapitre 5 verset 2 dit, அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். 2ஆம் விசை விருத்த சேதனம் பண்ணவாம். il y a la circoncision une seconde fois. அப்ப முதலாம் விசை எங்கே பண்ணப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? Donc est-ce que vous voulez savoir où ça a été fait pour la première fois? தொடர்ந்து வாசியுங்கள். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணினான். முகாந்தரம் என்னவென்றால், இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்தரம் என்னவென்றால், கவனியுங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எல்லா எகிப்தை விட்டு புறப்பட்ட எல்லாரும் வழியிலே மாண்டு போனார்கள். Parce que toutes les personnes qui sont sorties d'Égypte sont mortes sur la route. 2 பேர் தவிர, à part 2 personnes. அந்த 2 பேரும் தான் யோசுவாவும் காலேபும். Ces 2 personnes, c'est Josué et Caleb. 5வது வசனம். Verset 5. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். நிப்பாட்டுங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். Ce peuple sorti d'Égypte était circoncis.
அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருந்தார்கள். பாஸ்டர் ஆபேல் அன்றைக்கு நான் இதை பேசின பொழுது இரவிலே என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். அடிக்கடி இந்த நாட்களில் என்னிடத்திலே அவர் கேட்கிறார். Et le pasteur Abel m'a posé cette question lorsque j'ai parlé de cela. Il me pose plusieurs questions. பாஸ்டர், நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள், Pasteur, vous apprenez. இதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். Est-ce que les gens l'acceptent? இப்போ நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேன்? Moi, qu'est-ce que j'apprends? வசனத்திலே உள்ளதை. C'est dans la parole de Dieu. இப்போ நான் உங்களிடத்திலே வந்து, Moi, aujourd'hui, je viens. தல்முட் சொல்லுகிறது, C'est Talmud qui le dit. மிஷ்னா கெமாரா C'est சொல்லுகிறது, le Mishnah Gabenar qui le dit. மிட்ராஷிலே Et சொல்லுகிறது, ils le disent ici. அந்த ரபி Le சொல்லுகிறார். rabbi dit cela. விளங்குதா? Est-ce que je dis நான் ça? அப்படி சொல்லவில்லை. Moi, je n'ai pas dit ça. உங்கள் கையில் இருக்கிற வேதத்தின் வசனத்திலே நீங்களே வாசிக்கிறீர்கள். Et vous-même, vous lisez dans la parole de Dieu qui est entre vos mains. மைக்கேல் ஐயா வாசிங்க. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு பாருங்க, உங்க பைபிள்ல இருந்து வாசிக்கிறீங்க நீங்க. C'est dans votre Bible que vous lisez. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். இதை சொல்லுவது சுரேஷா அல்லது உங்கள் வேதாகமமா? Est-ce que c'est Suresh qui le dit ou votre parole qui est entre vos mains qui le dit? அப்போ 5ஆம் அதிகாரத்திலே தானே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். C'est dans le chapitre 5 qu'ils se font circoncire. அப்போ 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா பண்ணப்படாதவர்களா? Est-ce que dans le chapitre 3 les sacrificateurs qui portent l'arche ont été circoncis ou pas? சொல்லுங்க. Dites-moi. இது சுரேஷா சொல்லுகிறார். Est-ce que c'est Suresh qui le dit? வேதம். C'est la parole. இது யாரை குறித்து பேசுகிறது? Ça parle de qui? என்னை குறித்து பேசுகிறது. Ça parle de moi-même. விளங்குதா? Vous comprenez? இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு நடவுங்கள் என்று ஆசாரியர்களுக்கு சொல்லுகிறாரே. Il dit aux sacrificateurs portez l'arche et marchez. அன்று யோசுவா ஆசாரியர்களுக்கு சொல்லுகிறார். Josué dit aux sacrificateurs autrefois. இன்று இயேசு, Aujourd'hui Jésus. எனக்கு, Pour moi. பாஸ்டர் ஆபேலுக்கு, Pour le pasteur Abel. பாஸ்டர் நந்தனுக்கு, Pour le pasteur Nanden. பாஸ்டர் பரத்துக்கு, Pour le pasteur Param. பாஸ்டர் கிங்ஸ்லிக்கு, Pour le pasteur Kingsley. இன்னும் எத்தனை பேர் சபையிலே பிரசங்கிக்கிறீர்கள் அல்லது வீட்டு கூட்டங்களிலே பிரசங்கிக்கிறீர்கள்? வேதத்தை ஒரு பைபிள் ஸ்டடீஸிலாவது ஓய்வு நாள் பாடசாலையிலாவது சொல்லிக் கொடுக்கிறவர்கள் எல்லாரும் கையை தூக்குங்கள். Et ceux qui apprennent la parole de Dieu dans les écoles de dimanche, cellules de prière ou dans les réunions, levez la main. உங்களுக்கு இயேசு Et c'est சொல்லுகிறார், pour vous que Jésus dit, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடவுங்கள். portez l'arche de l'alliance et passez devant le peuple. அன்று அவர்கள் சும்மா முன்னே நடந்தால் போதும். Eux, autrefois, ils pouvaient marcher seulement devant, ça suffisait. இன்று நமக்கு என்ன சொல்லப்படுகிறது Mais தெரியுமா? pour nous, aujourd'hui, qu'est-ce qu'il est dit? இந்த வசனத்தை நீ கற்றுக் கொடுக்கும் பொழுது Lorsque tu enseignes cette parole, முதலில் நீ கீழ்ப்படி. d'abord, toi, obéis. முதலில் இந்த வசனத்தில் உள்ளதை நீ செய். D'abord, toi, fais ce que cette parole dit. நீ செய்வதை மாத்திரம் பிரசங்கம் பண்ணு. Et prêche ce que tu fais uniquement. இன்று சில பிரசங்கிமார் வேதாகம ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? Vous savez, aujourd'hui, les enseignants de la parole et ceux qui enseignent la parole font. இப்போ நீங்கள் வெளியே போனால் Si vous sortez aujourd'hui, ஒரு ஊர் பலகை ஒன்று இருக்கும். எங்கேயாவது ஒரு தூர இடம் சொல்லுங்க, எங்க? லியோன். et vous avez une ville lointaine, par exemple Lyon, ஏதாவது ஒரு ஆட்டோ ரூட்டுக்கு நீங்கள் போனால் et vous devez emprunter l'autoroute. லியோன் எத்தனை கிலோமீட்டர்? Donc, panneau Lyon, c'est combien de kilomètres? 400 போர்ட் போட்டிருக்கிறத பார்த்திருக்கீங்களா? Est-ce que vous avez déjà vu les panneaux avec les indications? C'est 400 kilomètres. லியோன். Lyon. இந்த வழியிலே போனால் 400 கிலோமீட்டர்ல லியோன். Si vous allez à cet endroit-là, ce chemin-là, 400 kilomètres, il y a Lyon. 20 வருஷத்துக்கு முந்தியும் அந்த போர்டு அந்த இடத்துல இருந்தது. Ce panneau d'indication, 20 ans avant, c'était là. இன்னும் அந்த போர்டு அந்த இடத்துல இருக்கு. Ce panneau, c'est encore là aujourd'hui. அந்த போர்டு லியோனுக்கு போகிறதா? Est-ce que ce panneau va à Lyon? இல்லை. Non. அதுபோல இன்றைக்கு அநேக வேத பிரசங்கிமார் Aujourd'hui, les enseignants de la parole de Dieu
மற்றவர்களுக்கு பயங்கரமாய் பிரசங்கிப்பார்கள். Ils sont en train de prêcher terriblement aux gens, இவர்கள் செய்ய mais மாட்டார்கள். eux, ils ne le feront pas. அந்த பலகை போல, அந்த போர்டு போல, Comme ce panneau d'indication, கண்டியிலே ஸ்டேஷன் பக்கத்திலே ஒரு போர்டு இருக்கிறது. il y a un panneau à côté de la gare à Kandy. நான் சின்ன காலத்திலே பார்த்தது. Et j'ai vu lorsque j'étais tout petit, கொழும்பு. c'est Colombo. என்று வரை அந்த போர்டு கொழும்புக்கு போகவில்லை. Et jusqu'à aujourd'hui, ce panneau n'est jamais allé à Colombo. அதுபோல நிறைய பாஸ்டர்மார், நிறைய பைபிள் வேதாகம ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். Et il y a beaucoup de serviteurs de Dieu, de nombreux enseignants de la parole. பரலோகம் போக மாட்டார்கள். Ils vont jamais aller au paradis. ஆனால் அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் பரலோகம் Mais ceux போவார்கள். qui écoutent leur enseignement, ils vont certainement aller au paradis. அதனால் தான் யோசுவா சொல்லுகிறார், C'est pour ça que Josué dit, மகனே முதலில் நீ நட. mon fils, toi d'abord marche. இதை சுமக்கிற நீ Toi qui portes cela, ஜனங்களுக்கு முன்னே நட. devant le peuple marche. அப்போ ஜனங்கள் உன் பின்னே வருவார். Et le peuple te suivra. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? சரி, இப்போ வாசிங்க 7வது வசனம். பாருங்க என்ன ஒரு அருமையான அடையாளம் என்று Verset 7, பாருங்க. vraiment c'est symbolique, merveilleux. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். L'Éternel dit à Josué, aujourd'hui je commencerai à t'élever aux yeux de tout Israël afin qu'ils sachent que je serai avec toi comme j'étais avec Moïse. அன்று அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? Autrefois, qu'est-ce que ça a été dit au peuple? மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். Je serai avec toi comme j'étais avec Moïse. வாவ், இன்று நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? Aujourd'hui, qu'est-ce qu'il est dit pour nous? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களோடு நான் எப்படி உறவாடினேனோ, Comment j'étais avec les Israélites dans l'Ancien Testament, அதுபோல நான் இன்றைக்கு உன்னோடு இருப்பேன். aujourd'hui je serai avec toi. இது ஒரு பெரிய பாக்கியமா இல்லையா? Est-ce que c'est une grande chance? பழைய ஏற்பாட்டிலே புற ஜாதியாருக்கு இடமில்லை. Dans l'Ancien Testament, les étrangers, ils n'avaient pas leur place. ஆண்டவர் பேசினது இஸ்ரவேலர்களோடு. Mais Dieu a parlé, c'est pour les Israélites. பழைய ஏற்பாட்டிலே அன்பானவர்களே, Donc vous, dans l'Ancien Testament, mes bien-aimés, மோசே முதல் மல்கியா வரை et de Moïse à Malachi, எத்தனை பேர் பரிசுத்த வேதாகம் எழுதி இருக்கிறார்கள்? combien de personnes ont écrit la sainte parole? மோசே இஸ்ரவேலன், Moïse, Israélite. யோசுவா எழுதினார், இஸ்ரவேலன். Josué l'a écrit, c'est un Israélite. சாமுவேல் எழுதினார், Samuel l'a écrit, இஸ்ரவேலன். c'est un Israélite. தாவீது எழுதினார், David l'a écrit, இஸ்ரவேலன். c'est un Israélite. சாலமோன் எழுதினார், Salomon a écrit, இஸ்ரவேலன். c'est un Israélite. காத், நாத்தான் எழுதினார்கள், Gap, Nathan a écrit, c'est des Israélites. இஸ்ரவேலர்கள். C'est des Israélites. ஏசாயா, Ésaïe, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, எல்லாருமே இஸ்ரவேலர்கள். பாலே சொல்லுடி, எல்லாருமே இஸ்ரவேலர்கள். et tous ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? c'est des Israélites. ஆனால் Mais மத்தேயு இஸ்ரவேலன், Matthieu, c'est un Israélite. மாற்கு இஸ்ரவேலன், Marc était un Israélite. லூக்கா லூக்கா இஸ்ரவேலன் அல்ல. Luc n'est pas un Israélite. லூக்கா ஒரு கிரேக்கன். C'est un Grec. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே திருப்ப வேணாம். Dans Colossiens chapitre 3, பவுலடியார் சூட்சுமமாக ஒரு விஷயம் சொல்லுகிறார். l'apôtre Paul dit quelque chose minutieusement. தன்னுடைய உடன் வேலையாட்களுடைய பெயரை எழுதுகிறார். Il écrit ses aides. அதிலே Et à ce niveau-là, முதல் பட்டியலில் யூதர்களின் பெயரை போட்டுவிட்டு, il a mis en premier lieu dans la liste les Juifs. இவர்கள் மாத்திரமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களில் என் உடன் வேலையாட்கள். C'est mes aides qui ont été circoncis et c'est mes aides. அடுத்த பட்டியலிலே விருத்த சேதனம் இல்லாதவர்களின் பெயரைகளை சொல்கிறார். உங்களுக்கு அதை பார்க்க ஆசையா Est-ce இருக்கிறதா? que vous avez envie de voir cette liste parce qu'il parle des personnes qui ne sont pas circoncis? கொலோசியருக்கு ஓடுங்க. Dans Colossiens. சில நேரம் சில விஷயங்களை நாம் உறுதி செய்து கொண்டால் அது நன்றாய் இருக்கும். Et des fois lorsqu'on confirme certaines choses, c'est bien. நான்காவது அதிகாரம். Chapitre 4. சரி, கொலோசியர் 4வது அதிகாரத்தில் Colossiens chapitre 4. 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. À partir du verset 10. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான்.
பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். கவனிங்க, இப்ப கவனிங்க. Regardez. விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். கவனிங்க, அதாவது Ça veut dire இந்த பெயர்களில் வருகிறவர்கள் ceux qui viennent dans cette liste. அரிஸ்தர்க்கு, Il y a Aristarque, பர்னபாவின் சகோதரியின் மகன் மாற்கு, il y a Marc le cousin de Barnabas, அப்புறம் இயேசு என்ற மறுபெயர் பெற்ற யுஸ்து, Jésus appelé Justus, இவர்கள் மட்டும் தானாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். et c'est eux simplement qui sont circoncis. அப்படியானால் அடுத்து வருகின்ற பட்டியலிலே இருக்கிறவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். Ça veut dire les personnes qui sont dans la liste suivante ne sont pas circoncis. அதாவது புறஜாதியாரா Ça veut இருந்தவர்கள். சரியா? dire c'est des étrangers. சரி, வாசிங்க அந்த பேர் 12வது வசனத்தை பாருங்க. எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். அப்போ எப்பாபிரா புறஜாதியான். Donc Epaphras c'est un étranger. வாசிங்க. எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுடைய சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எராபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். இப்போ பாருங்க 14வது வசனம். Regardez le verset 14. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பிரியமான வைத்தியனாகிய லூக்கா யார்? Luc le médecin bien-aimé, qui est-il? லூக்கா சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் புத்தகத்தையும் எழுதினவர். Celui qui a écrit l'épître de Luc et aussi les apôtres. அப்போ அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பட்டியலில் இருக்கிறாரா, விருத்த சேதனம் இல்லாத பட்டியலில் Est-ce qu'il இருக்கிறாரா? est dans la liste des circoncis ou des non circoncis? அப்போ புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வெறும் இஸ்ரவேலர்களை மாத்திரமல்ல புறஜாதியாரையும் கொண்டு வேதம் எழுதுகிறார். Dans le Nouveau Testament, Dieu non seulement des circoncis mais des non circoncis, il écrit la parole de பாத்தீங்களா? Dieu. கை தட்டுங்க. Donc, vous pouvez தட்ட விரும்புறவங்க applaudir. தட்டுங்க. Donc ceux qui ont envie d'applaudir le Seigneur, vous pouvez. நான் என்ன சொல்லுகிறேன்? Moi, qu'est-ce que je dis? யோசுவா 3ஆம் அதிகாரம் என்ன அழகாக இந்த அடையாளங்களை நமக்கு காட்டுகிறது Comment பாருங்க. est-ce que le chapitre 3 de Josué nous dit symboliquement ces choses? அப்போ இன்று Donc aujourd'hui, நாம் அதாவது புறஜாதியார் ஆசாரியர்களாக தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக et இருக்கிறோம். nous sommes étrangers, nous sommes enseignants et nous apprenons la parole de Dieu. சரி, இப்பொழுது Aujourd'hui, 8வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் verset 8. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீங்கள் கட்டளையிடுவாயாக என்றார். அதாவது யோர்தான் என்று சொல்லும் பொழுது அன்பானவர்களே, Lorsqu'on parle de Jourdain, mes bien-aimés, அது தடையையும் குறிக்கும், ça peut parler d'un obstacle, எல்லையையும் குறிக்கும், ça peut parler d'une frontière, இம்மையிலிருந்து மறுமைக்கு அதாவது பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகின்ற அந்த வாசலையும் குறிக்கும். et ça peut aussi montrer la voie qui nous ramène du monde jusqu'au paradis. தடைகள் என்று பார்த்தால் Lorsqu'on parle d'obstacles, பிரசங்கிக்கின்றவர்கள் தடைகளுக்கு நடுவிலே போய் நிற்க வேண்டும். ça veut dire que les enseignants de la parole de Dieu doivent se mettre devant les obstacles. எல்லை என்று சொன்னால் Lorsqu'on parle de frontières, de limites, பிரசங்கிக்கிறவர்கள் அந்த எல்லைக்கு போய் நிற்க வேண்டும். et ceux qui enseignent la parole doivent arriver à cette frontière, aux limites. என்னை போன்றவர்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? Mais comme les personnes comme moi qui apprennent la parole de Dieu, நாம் வசனத்தின்படி வாழ்ந்து nous devons vivre selon la parole, அப்படி வாழ்ந்து காட்டி et nous devons montrer qu'on vit d'après cette parole, வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். et nous devons apprendre cette அப்போ parole. ஜனங்கள் நம்மை பின்தொடருவார்கள். À ce moment-là, le peuple va nous suivre. பவுலடியார் துணிந்து சொல்லுகிறார், L'apôtre Paul, il peut oser et dire, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். moi comme je suis le Christ, vous aussi suivez Christ. இன்றைக்கு எத்தனை ஊழியர்களுக்கு அப்படி தைரியமாய் துணிந்து சொல்ல முடியும்? Et combien de serviteurs vous avez l'audace et vous pouvez oser dire cela? ஒரு ஊழியன் பொய் சொல்லிக் கொண்டு திரிந்தால், Et si le serviteur ment tous les jours, ஒரு ஊழியன் இச்சித்து
அலைத்துக் கொண்டு திரிந்தால், Si le serviteur est toujours dans la convoitise, ஒரு ஊழியன் பணம் பணம் என்று பிச்சை வாங்கி கொண்டு திரிந்தால், si aujourd'hui tous les serviteurs mendient de l'argent, ஒரு ஊழியன் சண்டை பிடித்துக் கொண்டு si un திரிந்தால், serviteur se querelle tous les jours, ஒரு ஊழியன் சாட்சி இல்லாமல் திரிந்தால், si un serviteur manque de témoignage, என்னை போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியுமா? est-ce qu'il peut dire suivez Jésus-Christ comme moi je le fais? ஆகவே இது நம் மேல் விழுந்த ஒரு பெரிய கடமையாய் Et இருக்கிறது. c'est un grand devoir qui est tombé sur nous. இன்றைய கால ஊழியர்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். Aujourd'hui les serviteurs, vous devez faire très attention. நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். Nous devons le vivre et le montrer. ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப், அதாவது திறந்த ஒரு புத்தகம் போல வாழ On வேண்டும். doit avoir une vie transparente, c'est-à-dire un livre ouvert. அந்தரங்கங்கள் ரகசியங்கள் இருக்கக்கூடாது. Il ne doit pas avoir de secrets ou des choses cachées en nous. அன்பானவர்களே, வேதாகம கல்லூரி நடத்துவது என்பது மிகவும் பயங்கரமானது தெரியுமா? Et diriger une école biblique, c'est quelque chose de terrible. 1000 சபைகள் நடத்துவதற்கு சமன் ஒரு வேதாகம கல்லூரியை நடத்துவது. Diriger une école biblique, c'est comme si je dirigeais 1000 églises. அங்கே எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே எங்கே நான் வீடு கட்டி இருக்கிறேன் தெரியுமா? Et vous savez où est-ce que j'ai bâti ma maison? நட்ட நடுவிலே, Et au milieu. நட்ட நடுவிலே, Au milieu même, au centre. செப்பலிலே இருந்து லைப்ரரிக்கு போகும் பொழுதும் என் வீட்டை தாண்டி தான் போக வேண்டும். Et lorsqu'ils traversent en fait de l'école jusqu'à la librairie, ils doivent traverser ma maison. சாப்பிடும் இடத்திலே இருந்து ஜெபிப்பதற்கு போகும் பொழுதும் என் வீட்டை தாண்டி தான் Et போக வேண்டும். lorsqu'ils parlent de la cantine jusqu'à le lieu de prière, ils doivent traverser ma maison. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? அவர்கள் நான் வாழும் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். Parce qu'ils doivent voir la vie que je vis. நான் வெளியே எங்கோ வீட்டை வைத்துவிட்டு Et si j'ai une maison à l'extérieur, அங்கே என் மனைவியின் கழுத்தை நெரித்து குறவளையை மிதித்து அவளை போட்டு அடி அடி என்று அடித்து சாடிவிட்டு et moi étrangler ma femme, l'écraser et la frapper, பைபிள் காலேஜுக்கு வந்து பரிசுத்தவான் போல அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து விட்டு போக முடியும். et je peux être un saint et je peux enseigner dans l'école biblique et partir. என் வீட்டிலே போய் கண்ட கண்ட கடப்புளி படங்களையும் பார்க்க முடியும். Et je peux voir toutes sortes de films chez moi. ஆனால் இந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்தின்படி, Mais d'après ce Josué chapitre 3, ஊழியர்களை உருவாக்குகிற நான் moi qui forme les serviteurs de Dieu, வாழ்ந்து காட்ட je வேண்டும். dois le vivre d'abord. அவன் பார்க்க வேண்டும் நான் ஒரு கணவனாய் எப்படி இருக்கிறேன் என்று. Lui, il doit voir comment je me comporte en tant qu'époux. ஒரு தகப்பனாய் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று அவன் பார்க்க Il வேண்டும். doit voir comment je me comporte comme père. புரிகிறதா நான் Est-ce சொல்வது? que vous comprenez ce que je dis? ஊழியக்காரர்கள் திறந்த புத்தகம் போல இருக்க வேண்டும். Les serviteurs, vous devez être un livre ouvert. இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் திருடர்கள். Aujourd'hui, les serviteurs, c'est des voleurs. இங்கிருப்பவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. Moi, je dis pas les gens qui sont là. சில பேர் உலக பிரசித்தி பெற்றவர்களாய் Il y இருக்கிறார்கள். a des personnes qui sont renommées dans le monde. கள்ளர்கள், C'est des voleurs. கயவர்கள், C'est des brigands. விபச்சாரக்காரர்கள். C'est des adultères. ஆனால் அவர்களுடைய பிரசங்கங்களோ பெரிய பவித்திரமாய் இருக்கும். Mais leur prédication est merveilleuse pourtant. வேதத்தை கற்றுக் கொடுக்கிற நாம் கவனமாய் இருக்க Nous வேண்டும். qui apprenons la parole de Dieu, nous devons faire très attention. சரி, 9வது வசனத்தை வாசியுங்கள். Verset 9. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். அன்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ன? Quel est le commandement qui a été dit auparavant à ce peuple? இஸ்ரவேலர்களே, நீங்கள் இங்கே வந்து வார்த்தையை கேளுங்கள். Israélites, approchez et écoutez la parole de l'Éternel. 9வது வசனம் அப்படி சொல்லுகிறதா இல்லையா? Le verset 9 dit ainsi. நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Approchez et écoutez la parole de l'Éternel, votre Dieu. இன்று நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Mais aujourd'hui, le Seigneur, qu'est-ce qu'il nous dit? வந்து வார்த்தையை கேள். Viens et écoute la parole de Dieu. அன்பானவர்களே, இது ஒரு பயங்கர Mais தீர்க்கதரிசனம். bien aimé, c'est une prophétie vraiment terrible. இது பயங்கர C'est தீர்க்கதரிசனம். vraiment terrible, cette prophétie. ஆண்டவருக்கு தெரியும், Le Seigneur sait, 20ஆம் 21ஆம் நூற்றாண்டுகள் வரும் பொழுது dans le 20e, 21e siècle, விஞ்ஞானம் வளரும், que la science va avancer. இணையதளம் என்று ஒன்று வரும், Il y aura Internet, சமூக வலைத்தளங்கள் என்று il y வரும், aura les médias, போனிலே பிரசங்கம் கேட்கக்கூடிய காலம் வரும், et aussi un temps où on peut écouter la parole de Dieu dans le téléphone portable, கணனியிலே லேப்டாப்பிலே வீட்டிலே இருக்கிற தொலைக்காட்சியிலே பிரசங்கம் கேட்கிற காலம் வரும். que le temps viendra où on peut écouter la parole de Dieu à la télévision ou sur notre ordinateur portable. அது நல்லதுதான். C'est bien, ஆனால் mais
ஆண்டவர் தெரிந்தே சொல்லுகிறார், Le Seigneur le sait et le dit. நீ உன் வீட்டிலே இருந்து பிரசங்கம் கேட்டால் நல்லது, C'est bien que tu entendes la parole de Dieu en étant chez toi, ஆனால் அது போதாது. mais ça ne suffit pas. நீ காரிலே போகும் பொழுது பிரசங்கங்கள் கேட்டுக்கொண்டு போனால் நல்லது, C'est bien que tu entendes la parole de Dieu en conduisant dans ta voiture, ஆனால் அது போதாது. mais ça ne suffit pas. விளங்குதா நான் சொல்றது? Est-ce que vous comprenez? இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் சிலர் தெரியுமா? Vous savez, certains, qu'est-ce qu'ils font aujourd'hui? இப்படி நல்ல நல்ல பிரசங்கிமாருடைய பிரசங்கங்களை தாங்கள் வேலை செய்யும் இடத்திலே, வீட்டிலே, காரிலே கேட்க முடியும் என்றபடியினால், Parce qu'ils peuvent maintenant écouter les paroles de Dieu de bons serviteurs dans leur lieu de travail, dans leur maison, dans leur voiture. வந்து கேட்பதை குறைத்துக் கொள்ளுகிறார்கள். Ils ont diminué de venir écouter la parole de Dieu. அன்பானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், Moi, je vous le dis bien aimé aujourd'hui, 1000 பிரசங்கங்கள் வேண்டுமானாலும் வீட்டிலே கேளுங்கள். vous pouvez écouter 1000 prédications à la maison, ஆனால் உங்கள் சபையிலே வேத பாடம் நடக்கும் பொழுது mais lorsqu'il y a des études bibliques dans votre église, வந்து கேளுங்கள். venez et écoutez. ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஆராதனைக்கு Dans, le dimanche dans votre culte, வந்து கலந்து கொள்ளுங்கள். venez et mettez-vous dans cette réunion. உங்கள் வீட்டிலே ஜெப கூட்டம் நடக்கும் பொழுது Et lorsqu'il y a des cellules de prière chez vous, வேலையிலே ஷார்ட் லீவ் ஆவது போட்டு வந்து கலந்து கொள்ளுங்கள். mettez votre après-midi de congé et venez écouter la ஒரு parole de Dieu. அவசர ஆத்திரத்துக்கு ஆன்லைனிலே கலந்து கொள்வது பரவாயில்லை. Et si vous vous êtes connecté en live en fait parce que vous n'avez pas le choix et c'est la dernière minute, c'est pas grave. ஆனால் இன்றைக்கு அவசர ஆத்திரம் அன்றாடகமாகி விட்டது. Mais maintenant les urgences, la dernière minute, c'est tous les jours maintenant. உலகதா சில பேருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லை. Certains, ils ont même pas cette envie de d'écouter. மாதக்கணக்கில் ஆராதனைக்கு போவதில்லை. Ça fait des mois qu'ils vont plus à la louange. ஆனால் ஒரு குற்ற உணர்வு இல்லை. Et ils ont pas cette conscience. லைவ்ல பார்க்கறனால இல்லை. Parce que je vois en live. பிரசங்கம் சபையிலே கேட்கிறதில்லை. Ils n'écoutent plus la prédication dans les églises. சபையிலே பிரசங்கம் நடக்கும் பொழுது Et lorsqu'il y a la prédication à l'église, சிலர் தூக்கம், ils sont tristes. சிலர் அப்பொழுதுதான் பிள்ளையை கொஞ்சுவார்கள். Ou sinon ils vont porter l'enfant et faire des bisous. சிலர் வெளியே உலா போவார்கள். Ou sinon ils vont aller se promener. இல்லாவிட்டால் சில பேர் Sinon certains, இருந்து கேட்பது போல கற்பனையிலே எங்கோ போயிருப்பார். on a l'impression qu'ils écoutent mais ils sont ailleurs dans leurs pensées. விளங்குதா? Est-ce que vous comprenez? திடீரென நீங்கள் சபையிலே யாராவது விசுவாசி சம்பந்தம் இல்லாமல் இப்படி தலையாட்டினா அது எங்கேயோ போயிட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். Tout d'un coup, si vous voyez quelqu'un en aucun lien, il bouge la tête, ça veut dire qu'il est parti ailleurs, il est revenu. அன்பானவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு நமக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும், Même si la science a été développée aujourd'hui, வந்து ஒன்று சேர்ந்து வார்த்தையை கேட்பதை குறைத்துக் vous கொள்ளாதீர்கள். ne devez pas diminuer de venir écouter la parole de Dieu. வாசிங்க 10வது வசனத்தில். Verset 10. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் ஏமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, வாசிங்க, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இது என்னத்தை சொல்லுகிறது? Qu'est-ce que ça montre cela? அன்று அவர்களுக்கு கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்சியர், கிர்காசியர், எமோரியர் அவர்கள். Les Canaans, les Étiens, les Éviens, les Phérésiens, les Girgasiens, les Amoriens, les Jébusiens. இன்று நமக்கு Aujourd'hui pour nous, பண பிரச்சனை, les problèmes financiers, விசா பிரச்சனை, les problèmes de visa, குடும்ப பிரச்சனை, les problèmes de famille, பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிரச்சனை, les problèmes avec le voisin, பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, et aussi la désobéissance des enfants, புருஷனுடைய முரட்டுத்தனம், et aussi la rébellion du mari, பெண்ஜாதியினுடைய தீராத வாய், et aussi la bouche qui ne se termine pas de la femme, மாமியார் சாகாமல் உயிரோடு et இருக்கிற aussi la belle-mère qui est toujours vivante. உங்களுக்குரிய ஏவியரையும் எபூசியரையும் நீங்கள் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். Vous pouvez penser tous les Étiens et les Éviens de votre vie. அதாவது பிரச்சனைகள், Ça veut dire les problèmes. பிரச்சனைகள். Les problèmes. அன்று அவர்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் Et tous les problèmes auparavant pour eux, விடுதலை எதிலிருந்து வந்தது? la délivrance est venue de quoi? உடன்படிக்கை பெட்டியிலிருந்து. Grâce à l'arche de l'alliance. இன்று நமது பிரச்சனைக்கு விடுதலை எங்கிருந்து வரப்போகிறது? Aujourd'hui, le résultat en fait de nos problèmes, இந்த உடன்படிக்கை பெட்டியிலே. c'est grâce à cette arche de l'alliance. அன்பானவர்களே, வசனத்தின் படி வாழ்ந்தால் Si nous vivons d'après la parole de Dieu, வசனம் விடுதலை செய்யும். la parole va nous délivrer. வசனம்
சுகமாக்கும். La parole va nous guérir. வசனம் La, உங்கள் மாமியாரை போட்டு தள்ளும். la parole va tuer votre belle-mère. அது தெரியாது யாருக்காவது நடந்தா எனக்கு வந்து சொல்லுங்க பாஸ்டர் நீங்கள் சொன்னது சரி, நான் வசனத்தை பிடிச்சு கொண்டு ஜெபிச்சனான் என் மாமியார் ஒரு 10 வருஷமாவது ரூபாய் நினைச்சனான் உடனே உண்டைய போட்டா பாஸ்டர். Si quelqu'un, vous avez prié, votre belle-mère est morte alors qu'elle devait vivre encore 10 ans, venez me le dire. விளங்குதா? அது ஜோக், ஆனால் உண்மையாக C'est சொல்லுகிறேன். une blague, mais je le dis réellement. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் Peu importe les problèmes que vous avez, வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்கள். écoutez la parole de Dieu et vivez selon la parole. ஆண்டவர் அற்புதங்களை Le செய்வார். Seigneur fera des miracles. சரி, வாசிங்க, சீக்கிரம் முடிப்போம், வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அன்பானவர்களே, அன்று ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்டது, Ce qui a été dit aux sacrificateurs auparavant, பெட்டியை சுமந்து கொண்டு போய் தண்ணீரிலே காலை வை. tu dois porter l'arche de l'alliance et mettre tes pieds dans l'eau. இன்று நமக்கு சொல்லப்படுவது, Et aujourd'hui pour nous, நீ வசனத்தை பிடித்துக் கொண்டு tu dois porter la parole de Dieu, உன் பிரச்சனைக்கு உள்ளே போ. marche dedans tes problèmes. பிரச்சனையில் காலை வை. Mets tes pieds dans tes problèmes. என்ன நடக்குமா? Qu'est-ce qui va se passer? தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். Et tous les eaux vont s'assembler en un endroit. அந்த ஆசாரியர்களில் ஒருவனாக சுரேஷ் ராமச்சந்திரன் என்று ஒருவன் இருந்தான். இப்ப இந்த பைபிள்ல இல்லாத ஒரு வசனத்தை நான் Je சொல்றேன். vais vous dire un verset qui n'existe pas dans cette parole. அதாவது இதுல இருக்கிற 14வது வசனம் இல்ல, Pas le verset 14 qui était là. என்னுடைய பைபிள்ல 14வது வசனம் இருக்குது. Dans ma Bible, il y a un verset 14. அந்த ஆசாரியர்களில் ஒருவனாக Ce sacrificateur, சுரேஷ் ராமச்சந்திரன் என்ற ஒரு இலங்கையன் இருந்தான். il y avait un Sri Lankais nommé Pasteur Suresh Ramachandran. அவன் யோசுவாவை நோக்கி, Il a regardé Josué. யோசுவாவே யோசுவாவே, Josué, தண்ணீரை குவியலாக நிற்க வல்ல தேவன் இருக்கின்றபடியினால், parce que le Seigneur qui peut assembler l'eau à un endroit, நீர் முதலில் தண்ணீரை குவியலாக நிற்க பண்ணும், நான் காலை வைக்கிறேன் என்றான். d'abord assemble l'eau et moi après je mettrai les pieds. இன்று அப்படித்தானே நாம் செய்கிறோம். Aujourd'hui, nous, c'est ce que nous allons faire. ஆண்டவருக்கும் நமக்கும் இது ஒரு பெரிய போட்டி. Ça, c'est vraiment un défi entre moi et le Seigneur. ஆண்டவர் சொல்லுகிறார், Et le Seigneur dit, நீ காலை வை, நான் அற்புதம் செய்கிறேன். toi, mets le pied et moi, je ferai le miracle. நாம் என்ன சொல்லுகிறோம்? Mais nous, aujourd'hui, qu'est-ce que nous disons? நீர் அற்புதம் செய்யும், நான் காலை வைக்கிறேன். Fais le miracle, moi, je mettrai le pied. இதுக்கு சில பேர் என்ன சொல்லுகிறார்கள்? Certains disent quoi? எனக்கு பிள்ளை இல்லை, Moi, j'ai pas d'enfant. பிள்ளை கர்த்தர் கொடுத்தால் நான் சபைக்கு வருகிறேன். Si Dieu me donne un enfant, je viendrai à l'église. எனக்கு சுகம் இல்லை, Je ne suis pas guéri. சுகம் கிடைத்தால் நான் வருகிறேன். Si j'ai la guérison, je viendrai. ஊழியத்துக்கு வருகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Ceux qui viennent au ministère, qu'est-ce qu'ils disent? ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், Le Seigneur m'a appelé pour le ministère. ஆண்டவர் எனக்கு பணத்தை தந்தால் நான் ஊழியத்துக்கு வருகிறேன். Si le Seigneur me donne l'argent, je viendrai au ministère. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Mais le Seigneur, qu'est-ce qu'il dit? நீ காலை வை, Toi, mets le pied, யோர்தான் நிற்கும். le Jourdain va s'arrêter. நாம் என்ன சொல்லுகிறோம்? Nous, qu'est-ce que nous disons aujourd'hui? யோர்தானை நிறுத்தும், நான் காலை. Arrête le Jourdain et moi, je mettrai le pied. இது என்னத்தை காட்டுகிறது? Qu'est-ce que ça montre? விசுவாச வாழ்க்கை காட்டுகிறது. Ça montre votre vie de foi. அன்பானவர்களை, விசுவாச வாழ்க்கை கஷ்டமானது, Parce que la vie de foi est difficile, mes bien-aimés. ஆனால் இன்பமானது. Mais est quelque chose de joyeux. அவர்கள் காலை வைத்தார்கள், யோர்தான் நின்றது. Ils ont mis le pied et le Jourdain s'est arrêté. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? Mais vous savez ce qui est le problème? 14வது 15வது வசனங்களை வாசிங்களேன். 14-15. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். அதுவரையில் அவர்கள் இன்பமாய்த்தான் எல்லாம் நடந்தது. யோசித்து பாருங்கள், கற்பனை பண்ணுவோமா? Imaginez un peu cet événement. இங்கே நான் சீக்கிரம் முடிக்கிறேன். Je vais finir bientôt, ne vous inquiétez pas. எல்லாரும் களைச்சு போய் இருக்க மாதிரி தெரியுது தானே? என்ன செய்யலாம்? இன்னொரு மணி நேரம் தானா? ஓகே, தேங்க்யூ. இங்கிருந்து பார்க்கும்போது எனக்கும் சத்யாவுக்கும் தெரியுது. Parce que moi et Satya, on le voit. எல்லாரும் தரிசனத்துல யோர்தானை Parce que காண்றீங்க. vous êtes en train de traverser le Jourdain dans vos visions. சுரேஷ் எப்பொழுது நிறுத்துவான்?
Pasteur Soulège, quand est-ce qu'il va arrêter? சரி இங்க பாருங்க, கவனிங்க, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா. Ça, c'est quelque chose de très important. 14வது வசனம் நமக்கு நடந்தால் இன்பம். Si le verset 14 nous arrive, c'est bien. என்னவென்றால் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். நாம் எல்லாரும் கூடாரங்களை விட்டு வெளியே வருகிறோம். Le peuple est sorti de ses tentes pour passer le Jourdain. Ils sont tout excités. ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப சந்தோஷம். Et ils sont très très contents, très excités. ஆசாரியர்களும் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். Et les sacrificateurs qui portaient l'arche de l'alliance marchaient devant le peuple. வந்து பார்த்தால், Et lorsqu'ils viennent voir, என்ற தெய்வமே, oh mon Dieu, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். et le Jourdain regorge parce que dessus toutes ses rives, parce que c'est le temps des moissons. ஓ லாலா, Oh là là, வழக்கமா சும்மா ஓடுற யோர்தான் le Jourdain qui coule d'habitude normalement, இன்னைக்குன்னு பார்த்து கரை புரண்டு ஓடுது. ces rives en fait ils sont ils regorgent parce que c'est le temps des moissons. நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு எந்த விஷயத்திலாவது கீழ்ப்படிந்து பாருங்கள். Obéissez en tout temps ou à quelque chose à Dieu, பிரச்சனை கூடும். les problèmes vont augmenter. என்னடா இது, Oh là là, பிரச்சனை பெருகிறது. les problèmes augmentent. விளங்குதா உங்களுக்கு? Vous allez voir, கரை புரண்டு ஓடுகிறது. les rives se regorgent. ஆனால் அழகு என்ன தெரியுமா? Vous savez la beauté? பேட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. இவர்கள் கரை புரண்டோடின யோர்தானை பார்த்து அஞ்சவில்லை. Et ils n'ont pas eu peur du Jourdain dont les rives regorgent. வேதத்தை கற்றுக் கொடுக்கிற நாம் துணிந்து துணிவோடு வாழ வேண்டும். Nous qui enseignons la parole de Dieu, nous devons avoir cette audace. விசுவாசத்தில் சிங்கங்களைப் போல Nous devons être des lions dans la foi. அஞ்சக்கூடாது. Nous ne devons pas craindre. என்ன பிரச்சனை வந்தாலும் Peu importe les problèmes, நாம் நம்முடைய விசுவாசத்தை தளர nous ne விடக்கூடாது. devons pas abandonner notre foi. நமக்கு ஒன்றும் முடியாது. Nous pouvons rien faire, ஆனால் நமக்குள் இருக்கின்ற தேவனால் எல்லாம் முடியும். mais le Dieu qui est en nous peut tout faire. ஆகவே பயப்படக்கூடாது. Donc nous ne devons pas avoir crainte. 17வது வசனத்தை வாசிச்சு முடிங்க. Verset 17 et finir. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இதிலே பல விடயங்கள் உள்ளன, சிலவற்றை சொல்லுகிறேன். Il y a plusieurs choses dans ce verset, mais je vais vous dire quelques-uns. அன்பானவர்களை, ஊழியம் செய்கிற நாங்கள் Nous qui faisons le ministère de Dieu, விசுவாச வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். nous devons montrer notre vie de foi aux autres. ஊழியம் செய்கிறவர்கள் பிரச்சனைகளுக்கு நடுவே நின்று Nous qui faisons le ministère, nous devons nous porter devant les problèmes. மக்களுக்கு காட்ட வேண்டும். Nous devons le montrer. அப்போ மக்களும் துணிந்து பிரச்சனைகளுக்கு முகம் Et கொடுப்பார்கள். c'est comme ça que le peuple, eux aussi, vont oser affronter leurs problèmes. ஆகவே என்னை போன்ற பாஸ்டர் ஆபேல் போன்ற மற்ற பாஸ்டர்மார் போல தலைவர்களுக்கு சொல்லுகிறேன். Moi, je dis moi, comme le pasteur Abel, tous les serviteurs, les leaders. உங்கள் வாழ்க்கைகளின் யோர்தான்களை நிறுத்த வல்லவர் தான் உங்கள் தேவன். Votre Dieu, c'est celui qui peut arrêter les Jourdains de votre vie. நீங்கள் நின்று போராடி ஜெயித்து உங்கள் மக்களுக்கு காட்ட வேண்டும். Vous devez montrer à votre peuple que vous avez vaincu ces problèmes. சாட்சி உள்ள வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். Vous devez avoir une vie de témoignage et une vie de foi. நீங்கள் சோர்ந்து போனால் உங்கள் ஜனங்கள் சோர்ந்து Si vous vous découragez, votre peuple va se décourager. நீங்கள் சோரம் போனால் உங்கள் ஜனங்களும் சோரம் போவார்கள். Si vous vous abaissez, votre peuple aussi va s'abaisser. நம்முடைய கடமை என்ன தெரியுமா? Vous savez, notre devoir, கடைசி வரை நடுவிலே நின்று jusqu'à la fin, rester au milieu. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை நாம் பரலோகத்துக்கு Nous சேர்க்க வேண்டும். devons ramener les âmes qui nous ont été données jusqu'au paradis. அன்று யோசுவா தனியாக இதை செய்யவில்லை. Josué n'a pas fait cela tout seul. ஆசாரியர்களோடு சேர்ந்து செய்தார். Avec l'aide des sacrificateurs, il a fait. நமது யோசுவாவாகிய இயேசு Notre Josué qui est Jésus, நம்மை வைத்து இதை செய்கிறார். il va faire à travers nous. ஆகவே நாம் அனைவரும் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் போக ஆயத்தமாவோம். Nous préparons-nous, traversons le Jourdain et allons au paradis. அந்த யோசுவாவின் தேவன் நம் தேவன். Le Dieu de Josué est notre Dieu. இயேசு கிறிஸ்து நமது தேவன். Jésus-Christ est notre Seigneur. ஜெபம் On செய்வோம். va prier.
சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, Notre Seigneur Tout-Puissant, இந்த மாலை நேரத்தில் உங்கள் பாதத்துக்கு இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். en cet après-midi, nous venons dans le nom de Jésus. ஆண்டவரே, அன்று மோசேயை நீங்கள் பயன்படுத்தி எகிப்திலிருந்து யோர்தான் வரை கொண்டு வந்தீர்கள். Seigneur, tu as utilisé Moïse afin de venir de l'Égypte jusqu'à Jourdain. ஆனால் யோர்தானை கடந்து கானானுக்குள் அவர்களை கொண்டு வர யோசுவாவை Mais பயன்படுத்தி tu as utilisé Josué de traverser le Jourdain jusqu'à Canaan. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டை பயன்படுத்தி இயேசு வரும் வரை நீங்கள் எல்லாவற்றையும் செய்தீர்கள். Seigneur, tu as utilisé l'Ancien Testament jusqu'à l'arrivée de Jésus, tu as tout fait. இயேசுவோடு கூட புதிய ஏற்பாட்டை எங்களுக்கு தந்து Tu as donné Jésus avec le Nouveau Testament. புறஜாதிகளில் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ Et tous les étrangers qui croyons en Jésus, எங்களை ஆசாரியர்களாக்கி et tu nous as transformés en sacrificateurs. அன்று எப்படி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யோர்தானை கடந்தார்களோ Comment est-ce que ces non-circoncis ont traversé le Jourdain? அதே போல விருத்த சேதனம் இல்லாத எங்களையும் நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக்கி Et tu nous as transformés en spirituels israélites, nous qui ne sommes pas circoncis. கானானுக்குள் எங்களை கொண்டு வருகிறபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Merci parce que tu nous ramènes jusqu'au pays de Canaan. சீயோன் சுவிசேஷ சபையை ஆசீர்வதியுங்கள். Bénis cette église de Sion. பாஸ்டர் ஆபேலை அன்னியம் ஆசீர்வதியுங்கள். Pasteur Annie, bénis Pasteur Abel et Annie. கிளை சபைகளை ஆசீர்வதியுங்கள். Et aussi bénis les églises branches. எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதியுங்கள். Et tu bénis toutes choses, Seigneur. தொடர்ந்து இந்த சபை அருமையான முறையிலே ஓங்கி வளர உங்களுடைய உதவியை நல்குங்கள். Seigneur, que tu nous donnes ton aide afin que cette église croît, Seigneur. ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரி குடும்பத்தையும் Et ஆசீர்வதியுங்கள். bénis la sœur qui est venue de l'Allemagne et sa famille, Seigneur. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Par le nom du Seigneur Jésus-Christ. Amen. Amen. Thank you.